ஹலோ கைஸ், நம்ம இப்போ முந்திரி காட்டுக்கு வந்திருக்கோம். முந்திரி காடு. இங்கே என்னென்ன மரங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. தெரிஞ்ச மரம், தெரியாத மரம் நிறைய இருக்குது. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவா பழமரம். ஸோ இது பாருங்கள், நவா பிஞ்சு இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது. சீசன் அப்போ நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு மரத்தில் ஏறி சும்மா உழுக்குனா போதும், கொட்டும் நவாப்பழம். சூப்பராக இருக்கும் அந்த நவாப்பழம். இங்கே நிறைய பேர் பறித்து விற்பாங்க இந்த நவாப்பழங்களை. நான் சும்மா இருக்கும்போது இந்த காட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மூலிகையெல்லாம் கூகுள் லென்ஸில் போட்டோம்னா அது என்னென்ன மூலிகை அப்படின்னு காமிக்கும். அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஒரு டைம் பாஸாக இருக்கும். நம்ம தேடி வந்த முந்திரி மரத்தை இன்னும் காணோம். இங்கே இது வந்து ஒரு காட்டுப்பகுதி அப்படின்றனால காட்டு முயல் நிறையா இருக்கும் இங்கே. ஆனால் பிடிக்க தான் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஒரு 10-15 முயல் பார்த்துருக்கேன், நரி பார்த்துருக்கேன், மயில் நிறையா இருக்கும், அப்புறம் வந்து உடும்பு நிறையா இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து முந்திரி காடுகளில் முந்திரி மரத்தையே காணும். அங்கே ஏதோ ஒரு காட்டு பறவை பறக்குது பாருங்கள். இது உங்களோட சத்தமே வந்து வித்தியாசமாக இருக்கும்ல, அழகாக இருக்கும். கலர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் அப்படின்னால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது, ஒரு மாதிரி சிமெண்ட் கலர். அதை பாருங்கள், கிடச்சிச்சு. இதுதான் முந்திரி மரம். முந்திரி பழங்கள் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து முந்திரி மரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ முந்திரி மரம் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு ஷ்ரப்பு மாதிரி தான் இருக்கும். இதோ அங்கே முந்திரி காய்ச்சிருக்கு பாருங்கள், ரொம்ப ஹைட்டில் இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குதுன்னு பார்க்கல, ஜஸ்ட் ஜூம் பண்ணி பார்க்குறேன். அதோ அங்கே ஒரு காய் இருக்கா. இதுதான் கைஸ் முந்திரி பழம். அந்த மேலே இருக்கிற போர்ஷன் வந்து பழம், கீழே ஒரு பீன் ஷேப்பில் இருக்கிறது தான் முந்திரி கொட்டை. அதை வந்து பெருசானவுடனே அதை வந்து வறுத்து உடச்சி முந்திரி எடுப்பாங்க. ஸோ நல்ல சீசன் அப்போ வந்தால் இங்கே நிறைய பழங்கள் இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக பறிக்கிறதுக்கு அலவுடு கிடையாது, ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சஸில் இருப்பாங்க, அதனால் விட மாட்டாங்க. சும்மா பார்த்துட்டு வேணால் போகலாம். ஸோ அங்கே ஒரு முந்திரி மரம் பார்த்தோம், இங்கேயும் ஒரு முந்திரி மரம் இருக்குது. இதெல்லாம் அப்புறம் நிறைய மூலிகை வாசனைகள் இருக்கும், ரொம்ப அற்புதமான வாசனை. இப்போ ஒரு மழை மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு வாசனை, அருமையான ஒரு வாசனை வரும். இங்கே கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் கைஸ், ஏன்னா இங்கே பாம்பு நிறைய தெரியும், எந்த நேரத்தில் எங்கேருந்து பாம்பு கிளம்புன்னு தெரியாது, நிறைய பாம்புகள் இருக்கும். அப்புறம் நான் ஒரு வாட்டி இந்த சீந்தல் மலர் பார்த்தேன். அப்புறம் சங்ககால இலக்கியங்களில் நிறைய மலர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மலர் செடியெல்லாம் இங்கே நிறைய இருக்கும், ரேராக இருக்கும் அதெல்லாம். ஸோ இங்கே கூட யாரோ இந்த முந்திரி பழத்தை பறித்து போட்டு வச்சுருக்குறாங்க. இது பழுத்த பழம்னு சொல்லிட்டேன், பழம். இந்த செடியெல்லாம் பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்கும். சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி செடியெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்மள முற்களோட இந்த மாதிரி இருக்கும். இங்கு பழம் மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது இங்கு பழம் இல்லை. வண்டியில் இப்படி தான் போவோம், வண்டியில் இப்படி போகும்போது காலெல்லாம் வந்து இந்த முள் குத்தும். இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்கள், இதுவும் முந்திரி மரம் தான். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும், ஏன்னா இந்த நேரத்தில் எங்கே பாம்பு இருக்கும், புறா இருக்கும், பள்ளி இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இந்த முந்திரி மரத்தில் இன்னொரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்போவாவது இந்த மாதிரி முந்திரி மரம் கிட்ட வந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா இதில் வந்து ஒரு சிகப்பு எறும்பு ஒன்று இருக்கும், சிகப்பு எறும்பு. அந்த எறும்பு நம்ம மேலே பட்டுச்சுன்னா, கடிச்சதுன்னா கண்டாக வீங்கிடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், அதோட பேஸும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பேய் படத்தில் வரும், அங்கே ஒரு பழம் தொங்குது பாருங்கள். இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தொங்குதா? ஓகேவா? இதுதான் முந்திரி பழம். இங்கே கீழே கூட நிறைய கிடக்கும், இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? போகிறதுக்கு வழி இல்லை. அந்த எறும்பு மேலே பட்டுச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான், அந்த அளவுக்கு வீங்கிடும். இருங்க போவோம், ட்ரை பண்ணுவோம். ஏம்மா காலில் மாட்டுது. எடுத்தாச்சு. இதுதான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் முந்திரி பழம், சொன்னேன் இல்லையா? ஸோ முந்திரி பழம் இப்படி தான் வந்து மரத்தில் தொங்கும். அழகாக இருக்குது பாருங்களேன், என்ன கலராக இருக்குது பாருங்கள். இது முந்திரி கொட்டை.
இது நம்ம பறிக்கலை, கீழே தான் கிடந்துச்சு. ஸோ இது மரத்துலேருந்து நம்ம பறிக்கக்கூடாது ஆக்சுவலாக. மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா அற்புதமாக இருக்கும். இந்த பழம் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ரொம்ப சாப்பிட முடியாது, சாப்பிட்டா தொண்டை வந்து கவ்வும். இதை அப்படியே முறுக்கி எடுத்தோம்னா அந்த பழத்தை எடுத்துடலாம் நம்ம. இதுதான் காய்ஸ். இதில் சிவப்பு கலர் இருக்கும், பச்சை கலர் இருக்கும், மஞ்சள் கலர் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போகிறதே கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது. வா, ரொம்ப வருஷம் ஆச்சு, சின்ன வயசில் இங்கே வந்தது. ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்கேன். ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வேறு ஏதாவது இன்றைக்கி விலங்குகள் கண்ணில் தென்படுதான்னு பார்ப்போம். குயில் கத்துது, மயில் கத்துது, மயில் கூவுது, குயில் கூவுது, மயில் என்ன சொல்லுவாங்களே, மயில் அகவுதா இல்லையே, வேறு என்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன மரம்னு தெரியல. ஆக்சுவலி இது இந்த காடு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே அமைதியாக அழகாக இருக்கா. ஒரு 6 மணிக்கு மேலே பாருங்களேன், இருட்டிடுச்சுன்னா ரொம்ப பயமாக இருக்கும். நைட் நேரத்தில் செம்ம குளிராக இருக்கும். இது உள்ளே வர முடியாது. இதில் இன்னும் ரிஸ்க் என்ன தெரியுமா, நம்ம வரும்போது வழியை மறந்துடுவோம். எந்த பக்கம் வழி வந்தோடனே நம்மளுக்கே தெரியாது. நான் கூட வண்டி எங்கேயோ நிறுத்தியிருக்கேன், பட் எங்கே நிறுத்துறேன்னே தெரியாது. நான் ரோட்டை அப்படி தான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வண்டியை நிறுத்திட்டு போயிட்டேன். ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டேன். எங்கே நிறுத்தினேனே வண்டியை எங்கே நிறுத்தினேன்னு தெரியல. ஒரு 1.5 மணி நேரம் இந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன், வண்டியை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இந்த பைபாஸ் ஓரத்தில் வெஹிக்கிள்ஸ்லாம் போகும்ல, அந்த சவுண்டை கேட்டு தான் ரோடை கண்டுபிடிச்சி கடைசியில் பார்த்தா ஒரு 4 கிலோமீட்டர் பேக் சைடு போயிட்டேன் வண்டியை விட்டுட்டு. அப்புறம் ஒருத்தட்டு லெஃப்ட்டு கேட்டு அப்புறம் வண்டி இருக்கிற லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வந்தேன். இப்போ வந்தோம்ல ஒரு பெரிய மரம், அதில் ஒரு பெரிய பழம் தொங்குது பாருங்கள். ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? ஐயோ ரொம்ப ஷேக் ஆகுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஜூம் ஆகாது என் கேமரா. இது கொஞ்சம் பேசிக்கான செட்டு தான், ஐஃபோன் மாதிரி கிடையாது. அங்கே ஒரு அழகான குயில் ஒன்று உட்காந்துருக்கு. குயிலாக குருவி மாதிரி இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் கைஸ். இங்கே பெரிய பெரிய கொசு கடிக்குது கைஸ், பயங்கர பெருசாக இருக்குது. அது கடிச்சதுன்னா அது சாதாரண கொசு மாதிரி இல்லை, சாதாரண கொசுவோட ஒரு 10 டைம்ஸ் பெருசாக இருக்குது அந்த மாதிரி கொசுவும். இங்கே பாருங்கள், நான் இங்கு பழம்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த இங்கு பழம். இது கொஞ்சம் காயாக இருக்குது, பட் இதில் இங்கே வரலையே, இங்கே காலி அரிசி போல் இருக்குது. வாவ், இங்கே இந்த செடியை பாருங்களேன். இந்த கேக்டஸ் மாதிரி இல்லை, டெக்கரேட்டிவ் கேக்டஸ் வச்சுருப்போம்ல, அந்த கேக்டஸ் மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் அவேர்னஸோடு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, நம்ம வழியை மறந்துடுவோம், இல்லை ஏதாவது ஜங்கிளில் அனிமல்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் முந்திரி காடு. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வேறு ஏதாச்சும் வேணும், இல்லை உங்களுக்கு டீப்பாக இன்டீரியரில் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பார்ட்டாக இதை வந்து நான் போடுறேன். ஆனால் இப்போ முந்திரி பழத்தை விட நவாப்பழம் மரம் தான் நிறைய இருக்குது. பாதையெல்லாம் பாருங்கள் எப்படி கரடு முரடாக இருக்குது, இப்படி தான் இருக்கும். ஓ காட், இங்கே நிறைய மரம் இருக்குது. ஓ, இங்கே இருந்து ஆரம்பிக்குது. இங்கே நிறைய பழம் பறித்து யாரை போட்டிருக்காங்க போல் இருக்குது, கீழெல்லாம் கிடக்கு. சும்மா ஒரு 100 அடி மட்டும் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிடலாம். அப்புறம் வண்டி எங்கே நிறுத்தினு தெரியாது. வண்டியில் ஹெல்மெட் வேறு வச்சுட்டு வந்துட்டேன், யாராவது திருடிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே யாரோ கல் தூக்கி போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே நைட் நேரத்தில் நம்ம நாட்டோட குடிமகன்கள் வந்து பாட்டிலோடு வந்து உட்காந்துருவாங்க. அது கொஞ்சம் சங்கடமான விஷயம். சீக்கிரமாக இங்கேருந்து போயிடணும். அப்புறம் அவங்க வந்து ஏதாவது காசு கேட்டு மிரட்டினாங்கன்னா ரிஸ்க் ஆகிடும். ரைட்டு, ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சு முந்திரி காடு? நல்லா இருந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேணும். இங்கே பாருங்கள், முடிகிற நேரத்தில் வருது பாருங்கள், லைவாக பாருங்கள் எப்படி முந்திரி பழம் இருக்குன்ட்டு. அழகாக இருக்கா? அங்கே ஒன்று இருக்கா, அங்கே ஒன்று இருக்கா, இன்னும் ஒன்று கத்துச்சு, பின்னாடி சவுண்டு கேட்டுச்சு, யாரோ வர்ற மாதிரியே இருக்கு. ஓ, அங்கே ஒரு
காட்டு காக்கான்னு நினைக்கிறேன். அது பாருங்களேன், மெதுவாக போகணும் இல்லைன்னா பறந்துடும். தெரியுதா? ஓ ஓ மை காட், பறந்துருச்சு, பறந்துட்டான், பறந்து விட்டான். ஓகே, நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அம்மா கண்ணில் கொசு. நான் சொன்னல கைஸ், இங்கே கொசு வந்து கண்ணுக்குள்ளெலாம் கடிக்குது கைஸ். காதுக்குள்ளே தான் போகும், இது கண்ணுக்குள்ளெலாம் கடிக்குது. ஓகே பாய், வில் மீட் இன் பார்ட் 2. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா சொல்லுங்கள், உள்ளே போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாய் கைஸ், இருங்க, இங்கே ஒரு சூப்பர் மரம் இருக்குது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் முள்ளெல்லாம் தாண்டிக்கிட்டு போனோம்னா அந்த மரத்துக்கிட்ட இங்கே இந்த ஈச்ச மரம் நிறையா இருக்கும், ரொம்ப முள் வச்சுட்டு. அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ரிஸ்கியாக வேறு இருக்கும், குத்தும், உடம்பு ஃபுல்லாக குத்தும். ஓ மை காட், இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குது. வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், வாவ். நான் சொன்னல எல்லோ கலர் முந்திரி பழம் இருக்குன்ட்டு, இதுதான் எல்லோ கலர்.